இன்றைய பஞ்சாங்கம் மே 7, 2025 7/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் புதன்கிழமை. பூரம் நட்சத்திரம் மாலை 6:18 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி காலை 10:21 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வாசவி ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சனி சுக்கிரன் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு நற்செய்திகள் வரும். நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல சக்சஸ் ரேட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு சந்திரன் உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல டிராவல் பண்றாரு. அதனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். புதிய நண்பர்கள் அல்லது ஏற்கனவே தொடர்பில் இருக்கும் நண்பர்கள் ரொம்ப நாளா அவங்கள பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு அவங்கள மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களால் ஆதாயம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பண கஷ்டங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளுக்காக சில சமயம் வெளியூர்ல எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் டிராவலோ இல்ல ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவலோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிப்பு சார்ந்த விஷயம், பதவி சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். சந்தோஷம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படுவதன் மூலமாக முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பதவி அல்லது தனியார் நிறுவனங்கள்ல வேலை பண்றவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வேலை ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இளைய சகோதர சகோதரிகளால் மன வருத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தாயார் வகையில ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். அதனால உங்களுக்கு இடமாற்றமோ அலைச்சலோ ஏற்படும். இன்னைக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசளவுல நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதே சமயம் நீண்ட நாள் ஆசைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். குறிப்பா உங்க குடும்பத்துல இருந்து வந்த அவமரியாதை சொற்கள் விலகும் நாளாக இருக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. தாய் வழி உறவினர்களுடன் இன்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது அந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய வளர்ச்சி
தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளில் முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லாபம் பெருசா இருக்காது. நீங்க ஒரு 10,000 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் லாபம் வந்ததுன்னா பெரிய விஷயம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளுக்கு தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் குடும்பத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது திரவிய லாபம், பொருள் லாபம், பதவி லாபம்னு ஏதோ ஒரு வருமானம் இருக்கும். அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி அவர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் நண்பர்களுக்காக இன்று செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல. அதனால உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பா தந்தை வழியில நற்செய்திகள் வரும். தந்தை வழி உறவினர்களின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரிந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து குடும்ப ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். சுக அனுபவங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்துல புதிய முயற்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வியாபாரத்திலேயோ நிலம் சார்ந்த முதலீடுகளிலோ உங்களுடைய முன்னோர்களின் உதவி, அதாவது உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, முன்னோர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்ப ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சுப செய்திகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த செலவுகள், உங்க குழந்தைகளுக்கு திருமணமாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற செலவுகள் ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்துல விருத்தி ஏற்படுறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்கு ஏதாவது சங்கடம் வந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது அவசியமான ஒன்று. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல இனம் புரியாத கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது வண்டி வாகன வீடு மனை பராமரிப்பு செலவுகள் காரணமாகவோ இன்னைக்கு கையிருப்புகள் கரையும். அதனால உங்களுக்கு சற்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அது நோக்கிய பயணத்தின் மூலமாக மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுங்க. உங்க வீட்டுல சுப விஷயங்கள் நடத்துறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் இன்று சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்துல உங்களுக்கு இருந்து வந்த குடைச்சல்கள் எதிரிகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும். அதாவது இத்தனை நாளா ஏற்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு இன்னைக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த செலவு உங்களுக்கு தந்தை வழியில் ஏற்படுமே அன்றி வேறு எந்த விஷயத்திலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் உங்களுடைய தாயார் வழியில தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்தால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். கன்னி ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன், அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. தந்தை வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதுவும் குறிப்பா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால இன்னைக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் கவனமா பேசுறது நல்லது. இன்னைக்கு நீங்க எதேச்சியாய் எடுத்தெறிஞ்சு பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையை குலைக்கும் அல்லது உங்களுடைய எதிரிகளுக்கு பலத்தை சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கோ உங்களுக்கு மன நிம்மதி இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக தடுமாற்றமான வார்த்தைகளால் உங்களுக்கு இழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். நீங்க பேசுறது கரெக்டானு பேசுவீங்க, நியாயமா பேசுவீங்க, உண்மையை பேசுவீங்க. ஆனா உண்மை எடுபடாது. இன்னைக்கு எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா பேசுங்க. வண்டி வாகன வகையில செல்லும் பொழுது அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. இன்று அரசு வேலையாக நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு, இழுபறி நிலைமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அதனால பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதையாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை இன்னைக்கு நீங்க பிடிவாதமா மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு செலவு ஏற்படுமே அன்றி அதுல உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் மட்டுமல்லாமல் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. மனஸ்தாபத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்குனால உங்களுக்கு சில கஸ்டமர்ஸ் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகள் மத்தியில உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களே எதிரியாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால உறவுகள்கிட்ட பேசும் பொழுது கவனமா இருக்கிறது நல்லது. துலாம் ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், லாபஸ்தானாதிபதி உச்சமா சப்தமஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, உத்தியோக விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்கு செவ்வாய் அங்கதான் இருப்பாரு. இந்த ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நீங்க ஏதாவது அவசர கதியில செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பதட்டத்தையும் சிதறலையும் ஏற்படுத்தும். செலவுகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். பதட்டத்தின் காரணமாக மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையில தாமதம் ஏற்படுறதோ அல்லது குறைவான மரியாதை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உங்களை விட தரம் தாழ்ந்த அல்லது தகுதி குறைந்த நபரை உங்களுக்கு முன்னாடியே ப்ரமோட் பண்ணுவாங்க உங்க ஆபீஸ்ல. இதனால நீங்க பேசுறது தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். கவனமா இருக்கிறது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் ஆட்டிடியூட் காரணமாக இன்று உங்களுக்கு தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கௌரவ குறைபாடு ஏற்படாது. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். மேல் அதிகாரிகள் உங்களை கொஞ்சம் கிண்டல் கேலி கேலி பண்ணி பேசினாங்கன்னா அவங்க கிட்ட பதவிசா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகமாகும். ஆனா அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடையாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கௌரவம் சார்ந்த விஷயங்கள், லாபங்கள் பெருகுதல், குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்தல்,
உடன்பிறப்புகளின் ஆலோசனை, சந்தோஷத்தை ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்று உங்களுடைய குடும்பத்தினர், குறிப்பா வயது முதிர்ந்தவர்கள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா, அம்மா அப்பா மாமனார் மாமியார் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, தசமஸ்தானத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல தசமஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுக்கு உங்களுடைய வேலை விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும், மரியாதை உயர்வு ஏற்படும், பதவி உயர்வுக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நற்செய்திகள் வரும். சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு சொந்த வீட்டுக்கு குடி போறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அறிவு சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய குழந்தைகள், சக பணியாளர்கள், இப்படி யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா செயல்பட்டு இருந்தாங்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு சற்று கடுமையான முயற்சியின் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கும் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா வேலை விஷயமாக அரசாங்க வேலை அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். இதனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களை பத்தின தப்பா பேசின நபர்களின் வாயை மூடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அவர்களால் எந்த விதமான கவுண்டர் ஆர்குமெண்ட்டும் கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை, உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி, இன்று குடும்ப கௌரவத்தினால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக்கியஸ்தானாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த மன உளைச்சல்கள் விலகும், வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வியாபார விஷயமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும், வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கேள்வி வரணும், இப்போ 5ஆம் இடத்துல புதன் இருந்தா பிரச்சனை ஆகுமே வியாபாரிகளுக்கு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல 5ஆம் இடத்துல உச்ச சூரியன் இருக்கிறதுனால புதனின் பாதிப்புகள் பெருசா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அது வீடு மாற்றமோ, தொழில் மாற்றமோ, வேலை மாற்றமோ அல்லது வேலையில இடமாற்றமோ, ஏதோ ஒரு மாற்றம் இன்னைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் அது வளர்ச்சியை தரும். அதனால் நீங்க கவலைப்பட வேண்டாம். பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலைகள் விலகும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்களே உங்களை பத்தி பெருமையா பேசி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிற அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீர்கள். அதனால நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையாக இருந்த சில விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது குடும்பத்தில் பொருள் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறிப்பா வேலை விஷயத்துல தான் சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும், அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல தடுமாற்றம் ஏற்படும். இந்த 3 விஷயத்துலதான் இன்னைக்கு சிக்கல் இருக்கு. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு இன்னைக்கு. அதனால உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது மேலதிகாரிகள் சம்பந்தமான வாக்குவாதங்கள் அல்லது ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை.
அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று சற்று அலைச்சல் அதிகரிக்கும், பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியமோ உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள்ல மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு அமௌண்ட், ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க, ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு மீறி போறதுனால வீட்டு வேலையில தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலேயோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலோ நீங்கள் பேசும் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்வார்கள். அதனால நீங்க இன்னைக்கு ஏதாவது பேசி தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. வாழ்க்கை துணையின் சொல் பேச்சு அங்க எடுபடாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேலை விஷயமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, அது எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வீட்டில் அதே விஷயம் மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பேசினீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும். அதுக்கு காரணம் ஒன்னா உங்க வாழ்க்கை துணையா இருப்பாரு, இல்லாட்டி வாழ்க்கை துணையின் தாயாராக இருப்பாங்க. அதனால இன்னைக்கு ரொம்ப பெருசா எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க, பேசாம விட்டுட்டு போறது நல்லது. பேச்சுக்களினால் வம்பு வழக்குகள் வரத்துக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொற்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவார்கள். உடன் பணியாற்றுபவர்களாலோ அல்லது வாழ்க்கை துணையாலோ உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இதனால மன நிறைவு ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கோ ஆரோக்கிய பிரச்சனைக்கோ தீர்வு காண்றதுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உடன்பிறப்புகள், இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாகவும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயம், குறிப்பா உங்களுக்கு கடன் கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அந்த எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல உங்களுடைய கணவனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனா அதே சமயம் அவர் உங்களுக்கு இன்னைக்கு சில முக்கிய உதவிகளை செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் கொடுத்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்கு வேறு வகையில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது வியாபார ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் 3ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபார விஷயமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்துல அவங்களுடைய பிடிவாத குணத்தை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதனால தட்டி கொடுத்து வேலை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அறிவு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மீன ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தை நினைத்து மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. குடும்பத்துல நல்ல வார்த்தைகளை பேசி நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. பண வருமானத்தில் கடன் சார்ந்த உதவிகள் தான் ஜாஸ்தி இருக்கே தவிர உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் பெருசா இல்லை. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. வியாபாரத்துல பெரிய லாபம் எதிர்பார்ப்பதில் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் தொய்வு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கடன் வாங்கி சில பொருளை வாங்கறதுக்கோ இல்லை ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா நீங்க பண முதலீடு செஞ்சுதான் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னா அதை இன்னைக்கு பண்ணிடுறத தவிர்க்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய நண்பர்களின் கடன் உதவி, அவர்களுக்கான கடன் உதவியை செய்து செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமா அடுத்தவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல
நான் கடன் கொடுக்குறேன், ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, என்கிட்ட இருக்கிற காசு ராஜா கிட்ட இல்லைன்ட்டு ஒரு குருவி சொல்லுமா, அது மாதிரி என்கிட்ட இருக்கிற காசு யார்கிட்டையும் இல்லை, அதனால நான் கடன் கொடுக்குறேன்னு யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருவதில் தாமதம் அல்லது ஏமாற்றம் ஏற்படும். அதனால இன்னைக்கு யாருக்கும் கடன் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் அதிகரித்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம். கடன் ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க, வருமான அதிகரிப்புக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனா ஆதாயம் வருங்கிறத நம்பி இன்னைக்கு கடன் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.